நீதியின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்ற துணை ஜனாதிபதி தங்கர் அவர்கள் எல்லா நீதியையும் சமமாக பார்க்கணும்ல. அரசமைப்பு கொடுத்திருக்கின்ற அந்த அதிகாரத்தை இந்தியாவில் இருக்கின்ற குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்கள் எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற கேள்விக்கு தங்கர் அவர் தான் அதுக்கு இன்னைக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கார். நம்ம பார்க்குறோம். ஆர்.என். ரவி அவர்களை செய்த செயல்களை இன்னைக்கு வரைக்கும் முட்டு கொடுப்பது தங்கர் தான். அப்ப அது ஒரு நியாயம் இல்லைல்ல. அதான் சொல்றேன். அப்ப நீங்க அரசமைப்பு சட்டம் 200 கொடுக்கின்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆளுநர் செயல்படணும்னு ஏன் தங்கர் சொல்லல? நீங்க கேட்கிறாருல 71 நடந்த அந்த விஷயம் சென்னையில் தான் நடந்தது. சென்னையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் வீராசாமி நாயுடு. அவர் 1960 தலைமை நீதிபதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அவர் மேலே ஒரு குற்றம் சுமத்தி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ இந்த சட்டம்லாம் இல்லை. நீதிபதி மேலே கேஸ் போடக்கூடாதுலாம் இல்லை. ஆனால் அது கேஸ் போட்டதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது வீராசாமி அவர்களே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றார். அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும்போது எனக்கு வழக்கு போடுறாங்க. ஒரு தலைமை நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மேலே இப்படி வழக்கு போடுவது என்பது சரியா? அது சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் ஒரு தலைமை நீதிபதி மேலே வழக்கு தொடரலாமான்னு கேட்கும்போது தான் அந்த தீர்ப்பு 91 வந்தது. 69 ஆரம்பித்த பிரச்சனை 91 வந்தது தீர்ப்பு. அப்போ தான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மேலேயோ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் மேலேயோ வழக்கு தொடர வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள் அனுமதி வேண்டும் அப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதைத்தான் இன்னைக்கு கோடிட்டு காமிக்கிறார் தங்கர். 71 கொடுத்தாங்கல்ல தீர்ப்பு. அதனால தான் எங்களுக்கு வருமா மேலே ஒன்றுமே பண்ண முடியல, எங்கள் சிபிஐயால் நேரடியாக வழக்கு தொடர முடியல. இல்லைன்னா நாங்கள் கைது பண்ணியிருப்போம். இல்லைன்னா நாங்கள் இந்த கேஸை ஃபைல் பண்ணி அவரை நடவடிக்கை எடுத்திருப்போம்.